உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். 1000 கோடி ரூபா ஒருத்தன் பணம் வச்சிருக்கான், ஆனா வேல்யூஸ் கிடையாது, எவனையும் மதிக்கவே மாட்டான். 1000 ரூபா கூட ஒருத்தனுக்கு கிடையாது, ஆனா எல்லாருக்கும் எல்லா உதவியும் அவனால முடிஞ்சது பண்ணிக்கிட்டே இருக்கான். பிறருக்காக தன் உயிரை கொடுக்கறதுக்கு தயார் நிலையில இருக்கிறான். இந்த 2 பேர்ல யார் மேல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி வரும்? ஏன் 2வது ஆள் மேல வருது? அப்போ மெட்டீரியல் காணாம போயிருதுல, வேல்யூ தானே நிக்குது. பல பேர் இந்த மெட்டீரியலை பார்த்து மட்டும் பணம் வந்துட்டா எல்லாமே பின்னாடியே வந்துடும் நினைக்கிறேன். பின்னாடி எல்லா பிரச்சனையும் வரும், நிம்மதியெல்லாம் வராது. பணத்துடன் சேர்ந்த புரிதல் இருக்கும்போது அந்த பணத்தை நம்மளால ஈஸியா அருளா கன்வெர்ட் பண்ணலாம். அப்ப உடனே திருமணத்திற்குள் செல்லாமல் கொஞ்ச நாள் வாழ்ந்தே பார்த்துருங்க, செட் ஆவானா மாட்டா. நீ கழுத்தை கீழ்த்து நீட்டிட்டீங்க, இல்லை மோதிரம் ஈதிரம் மாத்திட்டீங்க, லீகலா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யூஆர் லீகலி ஆன்சரபிள் டு த சொசைட்டி அண்ட் அந்தந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நீங்க ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். அப்படி கவர்மெண்ட்டையும் உள்ள நுழைக்கிறீங்க. நீங்க ஒன்ஸ் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை செகண்ட் ஹேண்ட் மெட்டீரியல் வேற சொல்லுவான். 2வது மாப்பிள்ளையும் கிடைக்கிறது லேட் ஆகும், பொண்ணும் கிடைக்கிறது லேட் ஆகும். குழந்தைகள் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல பிறந்துருச்சுன்னா இப்ப அதையும் சேர்த்துட்டு ஒரு ஆள் கிடைக்கும். நான் எத்தனை நாட்டுல பாக்குறேன், எத்தனை பேத்த பாக்குறேன். ஒரே ஒரு சின்ன ராங் டிசிஷன், டைவர்ஸுக்கு 15 வருஷம். பொண்டாட்டி சண்டை போட்டு கொடுக்கவே கூடாது, நீ எங்க கூட வாழணும்னா மாவனே நீ எவ கூடயும் போய் வாழக்கூடாது. எத்தனை நாட்டுல பாக்குறேன். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, உங்களுக்கு எல்லா இடத்துலயும் தான் பிரச்சனைன்னு சொல்ல வரேன் உங்களுக்கு. அப்ப என்னன்னா, அந்த புரிதலுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை, டைம் எடுத்து பொறுமையா, அவ்வளவு அவசரமா போய் ஒன்றும் பண்ண போறது இல்லை. அப்படி அவசரமா நாளைக்கே கிளவியாக போறேன், நாளைக்கே சாவ போறேன்ற மாதிரி இந்த ப்ரெஷர் இந்த சொசைட்டி கொடுக்கும். மாட்டிக்காதீங்க, அதுல போய் சிக்கிறாதீங்க, அது ஆபத்து. பொறுமையா பக்குவமா டைம் எடுத்து நிம்மதியா அதுக்கப்புறம் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. என்ன ஆயிட போகுது? இப்போ குழந்தை பிறக்காது 30, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. எவ்வளவுதான் எனர்ஜி இருந்தாலும் இறைவன் அப்ரூவல் பண்ணாதான் குழந்தை பிறக்கும். 80 வயசுல கன்சீவ் ஆன கேஸ்லாம் இருக்கு, காட்ட வேணான்னு. 80 இயர்ஸ்ல கன்சீவ் ஆன கேஸ்லாம் இருக்கு. எப்படி முடியுது? மெனோபஸ் வரக்கூடிய வயசுல எப்படிங்க கன்சீவ் ஆகும் நீங்க சொல்லுங்க. அப்போ இன்டர் கோர்ஸ்ல குழந்தை பிறக்கிறது கிடையாது, இறைவனுடைய அருள் மூலியமாக அந்த குழந்தை பிறக்கிறது. இந்த புரிதலோடு பயணம் பண்ணும்போது பார்ட்னர்ஷிப் கரெக்டா சூஸ் பண்ணி எதிர்காலம் நல்லா இருக்கும். நல்லா உங்களுக்கு கன்ஃபார்மா ஒரு புரிதல் வருதா, ஒரு 2 வருடம் 3 வருடம் அவங்களோட பயணம் பண்ணும்போது, க்ளோஸா டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு இவங்க மேல ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வருதா, இவன் நம்மளை நல்லா பார்த்துப்பாரு. நல்லா பார்த்துக்கிறதுனா முதல்ல அதுக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்க. மென்டலி நல்லா பார்த்துக்கிறது, பிசிக்கலி நல்லா பார்த்துக்கிறது, எமோஷனலி, மென்டலி, பிசிக்கலி, இது 3 நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் அது நல்லா பார்த்துக்கிறது. மென்டல், பிசிக்கல் அண்ட் எமோஷனல். அது என்னப்பா மென்டல் அப்படின்னா, உங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நான் செயல்படுறது. நீங்க என்ன நினைப்பீங்கன்றது புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்லாமே நான் செயல்படுறது. பிசிக்கலி நல்லா பார்த்துக்கிறேன். அது என்ன? பிசிக்கல் ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கு வேணுங்கக்கூடிய டச்சஸ் சம்பந்தமான விஷயங்கள், அவங்கள ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஃபுட்டு கொடுக்கறது, இந்த உடம்புக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை கொடுத்து பூர்த்தி செய்யுது. இப்போ காய்காலில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர்கள் ஒரு மசாஜ் கூப்பிட்டு போகிறது, ஒரு வருமா ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு போகிறது, ரூட் காஸ் என்னன்னு பார்த்து சரி பண்ணுறது, இல்லை உடம்புல வேற ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஹோமியோபதி போகிறது, அதை பார்த்து சரி பண்ணுறது. மென்டலி, பிசிக்கலி. எமோஷனலி அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறது. வாய் ஒன்று பேசும், அப்படியே பெரிய பில்டப்பாகவே பேசும், ஆனால் உள்ளுக்குள்ள எமோஷன் வேற இருக்கு. அதை ரீட் பண்ணணும், நீங்கள் அதை கவனிக்கணும். நிறைய பேர் வாயில வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுத்து சண்டை போட்டு நடுத்தருவுக்கு போய் நிற்கிறது. வாய் ஈகோல தான் பேசும், எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு தான் சொல்லும், நீ அவசியமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இதயம் என்ன சொல்லிட்டு இருக்கும்? விட்டு போயிடாத, தயவு செஞ்சு போயிடாதன்னு இதயம் சொல்லிட்டு இருக்கும். வாய் என்ன சொல்லும்? உன்னை பார்க்கவே மாட்டேன், மூஞ்சிலே முழிக்காது, கிளம்பு முதல்லன்னு சொல்லும். எங்க ஏமாந்து போறீங்க? வாய் பேசுறது கேட்டு ஏமாந்து போறீங்க. இதுக்குனால எமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங், எமோஷன்ஸை புரிஞ்சுக்கணும். எமோஷன்ஸ் தான் உண்மையை பேசும், வாய் உண்மையை ஒருபோதும் பேசாது. நம்மளே நம்மளை பில்டப்பா காமிச்சுக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? அதை பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், நமக்கு தான் தெரியும் உள்ளுக்குள்ள எவ்வளவு நடிக்கிட்டு இருக்கணும். கரெக்டா? அப்ப அந்த எமோஷன் தானே உண்மை. அதை ரீட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் கேப் தேவைப்படும். நீ அதுக்கு உடனே கல்யாணம் போய் மாட்டிக்காம ஒரு குறிப்பிட்ட டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் செட் ஆகுதா, அதுக்கப்புறம் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல போங்க. நீ அதை விட்டுட்டு இன்னைக்கு எடுத்தோடனே மேரேஜ், இன்னைக்கு மேட்ரிமோனியில பாக்குற, நாளை கல்யாணம் பண்றீங்கன்னா நாளைக்கு டைவர்ஸ் கன்ஃபார்ம். அதாவது உங்களுக்கு இந்த வினை தாண்டி வருவாரு சொன்ன மாதிரி என்ன சொல்லுது, ஜெஸ்ஸின்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லவ் காதல் வந்ததே கிடையாதா? நான் பண்ணாத லவ் எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் அந்த ஒரு ஹையஸ்ட் மெச்சூரிட்டியில அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் லவ் பண்ணதில்லை. ஏன்னா அதுக்கு தான் எண்டே இல்லையா. அதான் மெச்சூரிட்டின்றது வளர்ந்து போய்கொண்டே இருப்பது தானே.
இப்போ வரைக்கும் எனக்கு அப்படி செட் ஆகக்கூடிய ஒரு பர்சனை வந்து பார்க்கல. நிறைய இடத்துல இதை தான் கேட்குறீங்க. எங்கே போனாலும் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி உங்கள் கேள்வியாக பார்க்கல, மக்களின் கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். அம்மா தான் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கப்பான்றாங்க. என் குருநாதர் அதான் சொல்கிறாரு. காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அவர் இன்விசிபிளாக இருக்கிறவர். உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில குருமார்கள் இருக்காங்க. அவங்க தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்க நீங்க என்ன அப்படி அவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அது இன்னும் அந்த அளவுக்கு நமக்கு ஃபீல் பண்ணி நம்மளை புரட்டி போடுற அளவுக்கு அப்படி ஒரு தாட் வரல. பார்ப்போம், இன்னும் எதிர்காலம் இருக்குது, இன்னும் பயணம் இருக்குது, அதோட முக்கியமான வேலைகள் வந்து நிறைய இருக்குது. இல்லை சார், பெண் வீட்டார் முதல்ல வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. நீங்கள் எல்லாம் செட்டில் ஆகிட்டீங்களா வயசுல, இருந்தாலுமே அந்த வயசுன்ற ஒரு விஷயத்த பார்க்குறாங்களே. 30 வயசுக்கு மேலே ஆகிட்டாவே வந்து அந்த ஜாதகத்தை தள்ளி வச்சுட்டு 30க்கு உள்ளக்கிறத மட்டும் கொண்டு வா அப்படின்னு தானே சார் பார்க்குறாங்க. இது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். 30 வயசு ஆனாலும் பரவாயில்ல, குவாலிட்டின்னு பார்க்கறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்கள டார்கெட் பண்ணுங்க, நமக்கு அவங்க தான் வேணும். அவன் தான் அந்த மெச்சூரிட்டியில் இருப்பான். இன்னைக்கு பார்த்து 30 வயசுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, முடியாது, இது பிரச்சனை வந்து அது அவங்க எல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். அவன்லாம் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் ரொம்ப லோயர் லெவலில் இருக்கானுங்க. நீ இவங்களோட போனீங்கன்னா மொட்டையும் சேர்ந்துச்சா முருக மரத்தில் இருந்துச்சா உங்களையும் சேர்ந்து புள்ளியில் தள்ளி விட்டுருவானுங்க. எல்லாரும் இந்த உலகத்துல தான் வாழ்றோம். ஆனா ஒவ்வொருத்தரும் வாழ்ற வாழ்க்கை முறை அவன் ஸ்டேட் ஆஃப் மைண்டை பொறுத்து மாறும், மனநிலையை பொறுத்து மாறும், அவன் லைஃப் ஸ்டைலே மாறும். அந்த மாதிரி பீப்புளை அட்ராக்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி புரிதலோடு போங்க. நீங்க அதை விட்டுட்டு நீங்க அடிப்படை தன்மையில இருக்கிறவனையே நீங்க பயணம் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா அப்புறம் நீங்க அதுக்கு உண்டான லயபிலிட்டிஸ், அதுக்கு உண்டான கான்சிக்வன்சஸ், விளைவுகளை நீங்க சந்திச்சுதான் ஆகணும்.